2017 முதல் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் உள்ளிட்டோர் தகுதியாக இருக்கும் போது 500க்கு மேற்பட்ட உதவியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ள போது பதவி உயர்வு மூலமாக நிரப்பிட வேண்டும். ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றி. தோழர்களே, இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் பாண்டுரங்கன் அவர்களை தலைமையேற்று நடத்திட உங்களை அழைக்கிறேன். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சி பணியாளர் சங்கத்தினுடைய திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் சென்னை மாவட்ட மையத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மாநில செயற்குழுவின் முடிவின்படி இன்று தமிழகத்தில் திருச்சி, கோவை, சென்னை, மதுரை உள்ளிட்ட 4 மண்டலங்களில் முன்பதாக இந்த கோரிக்கை விளக்க கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த கால நிலுவையில் இருக்கின்ற கோரிக்கைகள் தான். 2017 இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். ஆனா கடந்த முறை 3 கட்ட இயக்கங்களை நடத்திய பிறகுதான் சுமார் 240 உதவியாளர்கள் பணியிடங்கள், அதை தொடர்ந்து பணி மாறுதல் என்பது நடைபெற்றது. ஆனால் இது தொடர் நிகழ்வாக இல்லாத போது மீண்டும் நாம் இன்றைக்கு மாநில செயற்குழு முடிவுப்படி இன்றைக்கு நம்ம போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் என்பது ஏற்படுத்தி இருக்கிறது நிர்வாகம். ஆகினால் இந்த கோரிக்கைகள் எல்லாம் நியாயமான கோரிக்கைகளை நிர்வாகம் உடனடியாக நம்முடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி, இதற்கிடையில் அமைச்சர் சந்திப்பு, நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர்கள் சந்திப்பு மற்றும் செயலாளர்கள் சந்திப்பு குறித்து நம்முடைய வந்திருக்கின்ற மாநில செயலாளர் அவர்கள் நம்முடைய பேசும்போது அந்த விவரங்களை எல்லாம் தெரிவிப்பாங்க. இதற்கிடையில் நம்முடைய தாய் சங்கமான தமிழ்நாடு அரசுடைய சங்கத்தின் தென்சென்னை மாவட்ட செயலாளரும் அருமை தோழருமான தோழர் முத்து அவர்கள் நம்முடைய கோரிக்கையை விளக்கி நம்முடைய கோரிக்கையை வெற்றி பெற வாழ்த்த வந்திருக்கிறார். அவரை உங்களின் சார்பாகவும் சென்னை மாவட்ட மையம் சார்பாகவும் வருக என வரவேற்று வாழ்த்துறைக்கு அவர்களை உங்கள் கரகோஷத்தின் சார்பாக வரவேற்கின்றோம்.